குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். தெய்வயாறு திருமணமாம் திருப்பரம் குந்தம் தெய்வயாறு திருமணமாம் திருப்பரம் குந்தம் தெருமுழுதும் பக்தர்களில் ஆனந்த மல்தம் தெருமுழுதும் பக்தர்களில் ஆனந்த மல்தம். தங்க வைரம் பவள முத்து தவழும் தெய்வானை தங்க வைரம் பவள முத்து தவழும் தெய்வானை தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெம்மானை தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெம்மானை முருகப்பெம்மானை. குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள். சந்தனுக்கு வேல்தல் முருகனுக்கு வேல்தல் சந்தனுக்கு வேல்தல் முருகனுக்கு வேல்தல் சந்தனுக்கு வேல்தல் முருகனுக்கு வேல்தல் சந்தனுக்கு வேல்தல் முருகனுக்கு வேல்தல். வேல் முருகா ஓஹரா வேலா ஓஹரா வேல் முருகா ஓஹரா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா. தமிழுக்கு காலமெல்லாம் 3 படை கற்புடைய மங்கையரின் காவலுக்கு 4 படை இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு 6 படை 6 படை 6 படை. இன்று எங்கள் மருதமலை கோயில் ஒரு 7 படை 7 படை 7 படை. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஒரு தரம் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க சத்தியமா சொல்லுறேன் தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. சிவனாரும் மிதிச்ச மலை இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை. பார்வதியும் சிவனாரும் மிதிச்ச மலை இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை. முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை. எத்தனையோ முனிவர் எல்லாம் சுற்றிய மலை இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை.
இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. அந்த மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க.